தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வாக்கிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு கொடுக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருச்சி. நன்னெறின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கழிவுடுக்கீங்களா? நீதி நெறி விளக்கம், நன்னறி, நாலடியார் கழிவுடுக்கீங்களா? அது என்ன சொல்றாரு? கற்கை நன்றே, கற்கை நன்றே. நண்ட சொல்லல, கற்பது நன்று, கற்பது நன்று. என்னத்தை கற்பது? கதையா? கல்வியை கற்பது நன்று, நன்றுன்னு சொன்னார். அவையாருடைய நன்னறி விளக்கத்துள்ள பாட்டு. தன் பிள்ளையின் படிப்பை பற்றி காக்க வந்தது யாருப்பா? வரலாம், கால் ஒன்றலாம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றி. நீ பிச்சையே எடுத்தாலும் சரி, ஆனா படிச்சிருடா, படிக்காம இருந்துடாத. 3 முறை கால் ஒன்றுவான். போட்டுக்கடா, நல்லா போட்டுக்கடா. பக்கத்தில் வரணும், பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும், ஆங்காரம் கொள்ளக்கூடாது, ஆவேசத்தை கைவிடணும், படப்படப்பு இருக்கக்கூடாது, பக்குவமாக இருக்கணும். உங்களுடைய வீட்டு எல்லைக்கு நான் போய் பார்த்தேன். இடப்புறத்தில் ஒரு அம்மன் கோயிலுடைய பெருமைக்குரிய எல்லை இருக்குங்க, சரிண்ணா? ஆனா அந்த அம்மா எங்கிருந்து வந்தவான்னு கேட்டேன். அவ தென்பொதிகை தேசத்தில், தென் பொதிகை மலை, யாரு அகத்தியர் தவம் இருந்தாரே, பொதிகை மலை அடிவாரத்தில் அன்னை அவள் காளியின் துருவம் கொண்டு மனதை கல்லாக்கி இரக்கமற்ற ஒரு தேவதையாய் தண்டனை கொடுக்கும் தெய்வமாய் வந்து இறங்கியவள்தான் நீலி என்பவள் ஆவாள். அவளை வராகி என்றும் காளி என்றும் நீலி என்றும் சூலி என்றும் பற்பல பெயர்களில் சொல்வார்கள். அந்த அம்மனுடைய கருணை உன் வீட்டு எல்லைக்குள்ள ஒளி வீசி கிடக்கு. அதே மாதிரி இப்போ உன்னுடைய பிள்ளைய நீட்சி தேர்வில் எழுதி வெற்றியடைய வைக்கணும் என்பது உன்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறுமா? அந்த அறிவுல பிளவுத்த நீந்தான் கொடுக்கணும் கருப்பசாமி. அதை வெற்றியாக்கி எனக்கு அற்புதமான ஒரு பெரிய வேலையும் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுக்கணும் என்பது உங்களுடைய கேள்வி. அவ்வளவுதானே? கால் ஒன்றுவான். இந்தா, நீ நினைத்த 76% மதிப்பெண்ணை பெற்று வெற்றி அடைவாய், ஜெயித்துக் கொள்வாய். யாருக்குப்பா? பக்கத்துல வா. உன்னுடைய நரம்பியலை பார்த்தேன். எதிர்பாராத நடுக்கமும் படபடப்பும் உன் உடல்ல இருக்கு. அது நரம்பு சம்பந்தமான பிணியா, ரத்தம் சம்பந்தமான பிணியான்னு பார்த்தேன். நரம்பு சம்பந்தமான பிணி. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது அதை குணமாக்கிடுவேன், வெற்றி ஆயிடுவேன். ஓடிப்போம். இந்தா மகளே, நல்லா இரு. காசு பணத்துக்கு மனம் கலங்குத, இனி கலங்காத, ஜெயிச்சுக்கா. புண்ணியமுடைய செல்வங்களே, வாழ்க. அதே திருச்சி மாநகர் தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாடா ஐயா. என்னப்பா பிள்ளை? கால் வந்துவா. மனம் ஒரு குரங்கு, அப்படி ஒரு பாட்டு முத்துராமன் சார் படத்துல நினைக்கிறேன். இல்ல, முத்துராமன் சார் தானே சைக்கிள்ல போய்கிட்டு பாரு, ஒரு மலையை சுத்தி கால் எடுப்பாங்க. பக்கத்துல கருப்பசாமி, உன் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பற்றி நான் உனக்கு தெளிவு கொடுத்தாலே போதும். உண்மையா இல்லையா? அந்த மனது உனக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு இணங்கி அந்த வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் என்பது உன்னுடைய கருத்து. ஆனா அதுக்கு மாறுபட்ட குணமும் சூழ்நிலைகளும் இருந்து எங்களை கெடுத்துருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துடலாம். வரலாம். வேற என்னப்பா வேணும்? முதல்ல பிள்ளையினுடைய மனதை பேணுகிறேன், பையனுக்கு வேலையை இந்த ஆண்டில் கொடுக்கிறேன். இந்த வெற்றி அடைவாய், செல்வாக்காக. நல்லா இரு மகனே. கருப்பசாமி, ஆமா, ராஜபாளையம்
சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். ராஜபாளையம் சுவாமியே. சபரிமலைக்கு சமையல் பண்ணுவோம் யாருப்பா? கால் சரணம் ஐயப்பான்னு எல்லாரும் நெஞ்சும் எவ்வளவு அருமையா சொல்லுது. அந்த ஐயப்ப சாமி மேல வச்ச பக்தி உலகம் முழுக்கும் ஒலித்த ஒரு அற்புதமான ஒரு கோஷம். சரணமையப்பா என்ற ஒரு வார்த்தையை ஒருவன் புதுமையாக ஆராய்ச்சி செய்து இந்த சரணம் என்ற வார்த்தை புத்த மதத்திலிருந்து வந்ததாக அவர் சொல்லிவிட்டார். ஆனால் தூய தமிழில் சரணம் என்றால் அடைக்கலம் என்பது பொருளாகும். ஆகையினால் அது ஒரு மதத்தை தழுவி வந்த பெயர் அல்ல, ஒரு தன்மையை நாடி வந்த பெயர். அந்த சரணம் என்ற வார்த்தைக்கும் மதத்துக்கும் தொடர்பே இல்லை, அது ஒரு பொது சொற்களாகும். இன்னொரு தரம் கால் தமிழ் பாடமும் சேர்த்து எடுத்துக்கிட்டு முக்கியம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஐயப்பனை நீ கும்பிட்டாலும் உன் மகன் முருகனை மாதிரி வாழலாம். எதுவும் அர்த்தம் மாறி போச்சு? வள்ளியும் தெய்வானையுமா வாழணும்னு அவன் விருப்பம். ஆனாலும் தெய்வானையை தள்ளி வச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவன் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப 2 மருமகளையும் நீ ஏத்துக்கிறதுக்கு தயார்னா அவன் சேர்ந்து வந்துருவான். உன் மனசு எப்படி? முடியாது. அப்ப கால் வந்துருவான். இந்த பிள்ளைக்காக 2 பொண்டாட்டி வச்சு அவனால காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு மனைவியும் பிள்ளைகளையும் வச்சு நானே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்துல அவன் எப்படி சாமி வாழ முடியும்? அவன் மனதை திருத்தி இவாட்ட கொண்டு வந்து சேரு, அதான் கரெக்டுன்னு நீ சொல்லுத. அவன் ரிஜிஸ்டர்ல அவளை கூட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்படி முடிச்சிருந்தா என்ன செய்ய? இந்த பிள்ளைய நாங்க பார்த்துக்கோம். அப்ப விட்டு கொடுத்துட வேண்டியதானே. இதையா ஒரு பிரச்சனை ஏன் தலையில போடுத? பிரச்சனை வாழ்க்கை பார்க்கணும். கால் கெட்டிக்கார பிள்ளைகளா இருக்கீங்களா? அவன் மனசை போய் பார்த்தண்டா. உன்னை கொஞ்சம் சுண்டி பார்க்கறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். அவட்ட பழகிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளை மனைவியா ஏற்றுக்கணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கான். யானை கடவாயில ஒதுக்குற மாதிரி. அங்கிருந்து மாறுவானான்னு பார்த்தேன். அவன் மாறக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பிள்ளைகிட்டையும் மனைவிட்டையும் சேர்ந்து வாழ வச்சு தந்தா போதுமா? போதும்ல. கண்ண முடிக்கா. கண்ண மூட சொல்றதே இன்னொரு பேரை பத்தி பேச மாட்டேங்கன்னு கேட்கிய உன் உள்ளத்துல கால் விட்டுருவான். பாட்டு போறான. 2வது மகனை போய் பார்த்தேன். முதல் மகன் பெண்ணுக்கு அடிமை, 2வது மகனோ பொருளுக்கு அடிமை, 3வது ஒருத்தன் தானே அவன் மண்ணுக்கு அடிமையா இருப்பான். பிறக்கிற நல்லதா போச்சு. அவன் மனதை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அவன் பொய் சொல்லிக்கிட்டு அலைவான். அவன் பொய் சொல்றானே, வேற எதுவும் குழப்பம் நடக்குமான்னு கேட்டேன். 3 நண்பர்கள் அவன் கூட இருக்கான். 2 பேரும் குடியாரப்பைய. புரியுதா? அவன் செய்யக்கூடிய தப்புக்கு இவனும் துணையா இருக்கான். ஒரு நாள் போலீஸ் விசாரணை வரும். அதுல 2 இழுப்பு இழுத்து அவரை திருத்தி கொண்டு வேண்டிய விதி வருது. ஏத்துக்கிடுவியா? கால் வந்துட்டு என் செல்ல மகனே அடிப்போம். என்ன ஊர்ல உள்ளத்துல வீட்டுக்குள்ள அடங்காத பேயுள்ள வெளியில அடங்கும். அடைக்கு கொண்டு வந்து தாரேன். முதல் மகனையும் திருத்தி தாரேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா, என்னையவே நினைச்சுக்கா. இந்தா உனக்கும் வருமானத்துக்கு ஒரு வழி வருது. நல்லா இருப்பா. இந்த கனியை போடு, சரியாயிடும். உட்காரு, சாப்பாடு முடிக்க போயிடாத. அதே ராஜபாளையத்து எல்லை. கடன்களை பற்றி மன உபாதை அடைந்தது யார்? கால் வந்து வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில 2 பீடங்கள், சாமி பீடங்கள் இருக்கு. அது என்னடா சாமி? அது அங்க என்னடா கோழியெல்லாம் அறுத்து போடுவாங்களா?
நீ கும்பிடுவியா? ஆனா அந்த எல்லையில அது இருக்கு. கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? சரி கும்பிட்டு பாரு. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 2.5 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் வேதனையும் நடந்துட்டு உண்மையா? ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய தொல்லையால இன்னும் 9 மாதங்களுக்கு இப்படித்தான் இருக்கும்னு தான் பதில் இருக்கு. அதற்கு இடையில வேற ஏதாவது தொழிலோ வருமானத்துக்கு வழியோ காட்டலாமான்னு ஒரு சில முடிவும் வேகமும் உன் உள்மனத்துக்குள்ள ஓடுது. ஆனா அது புரட்டாசி மாதம் வரை பொறுமையா இருந்தா வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சுட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல பணம் வேணுங்கிற ஒரு முயற்சியும் ஆசையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. யாரு கேட்டு பார்ப்போம். வேற என்னப்பா வேணும்? குடும்பத்துல சந்தோஷம், நிம்மதியா எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொல்லையில நடந்துகிட்டு இருக்குடா. இந்த மன உபாதைகளை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். இந்தா இன்னையிலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பேன். பணத்தை தவற விட்டுறாத, பெருமையோட வாழ்வப்பா. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, நல்லது. பண்ணாரி, சத்தியமங்கலம் பக்கம் பண்ணாரி. நன்னாரி இல்ல. யாரம்மா நீ? யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அப்படியா? எந்த ஊருக்கா? திரு கூப்பிடுறான். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன் உள்ளத்தை போய் பார்த்தேன். உனக்குன்னு சுயமாக மன நிம்மதி வந்து அறகுறையாகவே இருந்துகிட்டு இருக்கு. யாராலும் எந்த ஒரு பலனும் கொடுக்க முடியாத ஒரு அவலையாக நீ இருக்கிற. கிடைத்திருக்கிற நட்புனால அறகுறையாக ஒரு அன்பு பாசம் இருந்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்துல ஆட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. கண்கள் காணும் கனவினிலே உன் முகம் இருக்கும். என் மைக்கே விடுது இறக்கப்பட்டு. பெண்ணென்றால் பேயும் இறங்கும். உனக்காக மைக்கு இறங்காத. நல்ல படுறா. அவன் எங்க? இன்னொரு காலம் வந்துட்டு வா. இன்னும் கூட ஒரு தேங்காய் படம் போடுப்பாங்க. அங்க பின்னாடி போடணும். உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை மட்டும் குழப்பெல்லாம் முடிச்சு வச்சா போதுமா? அந்த உடல்நிலையை சரியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளை உள்ள மாறி உனக்கு மாறுபட்ட நிலையில வாழணுங்கிற விதி இருக்கு. புரியுதா? அதை மாத்தி தரணுமா இல்லாட்டா அது இஷ்டத்துக்கு இருக்கட்டுமா? காலம் விட்டு வா. அருமையான முடிவு, தெளிவான வழி. இந்த தை மாதத்துக்கு உட்பட கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரேன். உடல்நிலையில எந்த ஒரு பிணியும் இல்லாம ஆக்கி பெருமையோட வாழ வைக்க. இந்த மகளே, கடன்படாம இரு, ஆனந்தமாக இருந்தா. கர்மசாமி, சத்தியமங்கலம் பக்கம் கால் வந்துட்டு வா. வா உட்கார். என்ன வேணும்? பக்கத்துல வா. உன்னுடைய வீட்டுக்கு போற வழிக்கு பின்பக்கத்துல போய் பார்த்தேன். நாகம் குடி இருக்கிற தெய்வம் இருக்கு. சரானா இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. சொல்லு. 2 ஆண்டு காலங்களாக
வீட்டுக்குள்ள வருமானம் இல்லாத வேதனையும், நோய் பிணியால குழப்பமும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய இடைஞ்சலால அங்க நிம்மதியா இருக்க முடியாத ஒரு மனக்குறையும், வீட்டுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவான நிலைகளும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் செய்வன வச்சிருப்பாங்களா? எதுவும் தகடு மந்திரத்தை மந்திரிச்சு வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம். அப்படி எதுவும் நடக்கிற மகளே? அது வீணான சிந்தனை, அது வெறும் கதை, அது வேண்டாம். கிரகங்களால கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய பாதம் வலி வேதனை, அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமா இருப்ப, ஆனந்தமா இருப்ப, கடனை தீர்த்தாரு. இது வேற கதை. எனக்கு பாட்டு எழுதியவன் கால் விட்டு வரலாம். உன் மகன் ஒருத்திய விரும்புதானே, அது என்னாச்சுப்பா? கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? இவ்வளவு தரமா அடுத்தவனை கூப்பிட்டு கேட்ட மாதிரியே சிந்திச்சியே, நீ சிந்திச்சியாத? என்னப்பா பிள்ளை? கால் விட்டு கொத்துங்கிழி இங்கிருக்கு, கோவை பணம் அங்கிருக்கு, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. எழுதிய பாடகன் யாரு? கவிஞன் வாலி. படம் படகோட்டி. நடித்தவர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. அந்த மகனுடைய மனசை பார்த்தேன், அவாட்ட இருந்து மீள மாட்டான். அதனால அவ்வளவே கல்யாணம் முடிச்சு வச்சு மகிழ்ந்து பார்ப்பதே புண்ணியம் என்று மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அந்த கல்யாணத்தை தடை இல்லாம செல்வா கூட நடக்க வச்சா போதுங்களா? 1 2 இடம் பேசிக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட். அதுல 1 வந்து முடியறத மாதிரி வருது. உரிமைப்பட்டவங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்காங்கன்னு கேட்கிறேன். கால் ஒன்று அதனால அந்த இடத்தையும் நான் முடிச்சு தரேன். ஒரு சின்ன கடன் இருக்கு, அந்த கடத்தையும் தீர்த்து தரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பெருமையாக்கி தரேன். இப்ப இருக்கக்கூடிய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தன் ஓயாம கோண கழிக்கிட்டு தான். உண்மையா இல்லையா? அவங்க மனத்தையும் நேராக்கி உங்க எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். நல்லா இருக்கப்பா, வெற்றி. அது என்ன ரெப்கோ வங்கி? பேங்க்ல கடன் யார் வச்சிருக்கிறா? சென்னையிலிருந்து பேங்க்ல டாக்குமெண்ட் அடமானம் வச்சிருக்கிறது யாரு? என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்குங்க? வீட்டு டாக்குமெண்ட். எந்த வங்கி? கால் வந்துட்டோம். அண்டர்டேக்கிங். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்துல வா. எட்டி இருந்தா எப்படி சரிவரா? அந்த வீட்டுக்குள்ள வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் கருணை உன் மனைக்குள்ள இருக்கு. புரியுதா? ஆனா இப்போ 3.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும், உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவும், குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி வச்ச டாக்குமெண்ட நம்மளால வந்து டியூ கட்டி திருப்ப முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும், வருமான குறைவும், வேதனையும் இருக்கு. இதுல போட்டி பொறாமையால் பல பேர் கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற சிந்தனையும் உங்கள் உள்ளத்துல சுமந்து ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்காம துடிக்கிறீங்களாம். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா நிறைய பணமும் வருமானமும் தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வீட்டுக்குள்ள எந்த செய்வன உயர கோளாறும் கிடையாது. வீணாக குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? நல்லா. அதுக்கு எனக்கு ஐடியா இல்லையே மகளே. 3 மாதம் கழிச்சு வாங்க, என் பேரை போட்டு ஓட்டுங்க. 3 மாதங்கிற எப்போ வரும்? ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணி 20ஆம் தேதிக்கு மேல வாங்கிக்கா. என் பேரை போட்டுக்கா. அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை குடியரை அப்படி போட்டு ஓட்டு.
அந்த ஒரு வண்டி 2 வருஷத்துல 3 வண்டியா மாறிடும். அது பேர்